கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். பரிசுத்த பவனிலே பரிசுத்த பவனிலே நாதனானோரங்கத்தினாக கனவாஞ்சிக்கிறேனே. நாதனானோரங்கத்தினாக கனவாஞ்சிக்கிறேனே. இன்றைக்கு இந்த பெண்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்துக்காக தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போன்று பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே நம்மை அழைத்தும் இருக்கிறார். பெண்களாகிய நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அது சிறிது கடினமான காரியம். யாவரோடும் என்றால் நம்முடைய குடும்பத்தினர், அயலகத்தார், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், நம்மோடு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள், எங்கே இருந்தாலும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்த வேதாகமம் சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, சமாதானத்தை நாடி தேடுங்கள் என்று. நாம் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், ஆனால் சமாதானத்தை நாடி தேடுகிறோமா? சமாதானம் ஒரு மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தானாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பானவே முளை தழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு. ஒரு சின்ன வைராக்கியம், ஒரு சின்ன கசப்பு, ஒரு சின்ன பழிவாங்கும் எண்ணம் நமக்கு இருந்தாலே அது தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகிறதற்கு ஏதுவாகும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதற்கு ஏதுவாகும். மட்டுமல்ல, அது அநேக தீட்டுப்படுவதற்கும் ஏதுவாகும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எந்த பகை, வைராக்கியங்கள், பழிவாங்குதல், இப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு நாம் யாவரோடு சமாதானமாக இருப்போம். நாம் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அதற்கேற்ற கிருபைகளை தந்தருள்வார். நாம் அதற்காக முயற்சி எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை, இருள் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த தேவன் அவருக்கு என்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நம்மிடத்திலும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கு நாம் முயற்சி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அதை நாட வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய பரிசுத்தம் என்று சொன்னால் நம்முடைய பேச்சு, செயலில், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பார்வைகள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. கிறிஸ்துவ வாழ்க்கை செய்கிறதின் முக்கிய நோக்கமே தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று. அப்படியானால் நாம் பரிசுத்தத்தோடு இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும், அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். மற்றபடி நாம் எந்த விதமான கிறிஸ்தவ காரியங்கள் செய்தாலும், மனம் திரும்பினாலும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாலும், ஞான ஸ்நானம் எடுத்தாலும், ஊழியம் செய்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆகிய நாம் இந்த காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து நம்முடைய வாழ்நாள் கடைசி மூச்சு வரை பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யூதா எழுதின நிருபம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது,
வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தேவன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாம் மாசற்றவர்களாய் நிற்க வேண்டியவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நிச்சயமாகவே நாம் யாவரோடு சமாதானமாய் இருக்க முயற்சி செய்வோம், நாடுவோம். அப்படியே நாம் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார். பரிசுத்தமான வழிகளில் நடக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. பெண்களாகி எங்களையும் நேசித்து தேவன் தந்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. நாங்கள் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் உங்களுடைய சன்னிதானத்திலே உம்முடைய நாளிலே மாசற்றவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு பலன் தர வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.